வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான குக் வித் கோமாளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பாபா பாஸ்கர் பண்ணியிருந்தாரு. ஃபலாஃபல் ரேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஸ்டஃபிங். அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ரொட்டிக்கான மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போதான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும், அதுக்காக சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடலாம். போதுமான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம பிசைஞ்சாச்சு. அடுத்து இதில் பால்ஸ் பண்ணிடலாம். இதை நம்ம தேய்க்க போகிறோம். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மாவு சேர்த்து இதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரவுண்டாக வரணும்னு இல்லை, கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தால் பரவாயில்ல. நம்ம இதை மோல்டு வச்சு கட் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு மூடியோ இல்லை ஏதாவது தட்டோ எடுத்து இதை சுற்றி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா ரேப்பும் ஒரே சைஸாக இருக்கணும், அதுக்காக. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதே மாதிரி எல்லா ரேப்ஸ்க்கும் நான் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை தவாவில் போட்டுடலாம். இதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறதில்ல. 2 சைடும் திருப்பி இதை நல்லா சுற்றுங்க. இது லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறினதுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம ஃபலாஃபலோட மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 1 கப் சென்னா எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 150 கிராம் இருக்கும். இதை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். என்னோட மிளகாய் ரொம்ப காரமாக இருந்துச்சு, அதனால 2 சேர்த்துருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 5-6 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இதில் மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 கப் மைதா சேர்த்துக்கிறேன். இருந்தாலும் இது கொஞ்சம் சாகியா இருக்கு. இந்த பதத்திலேயே நீங்க எண்ணெயில போட்டீங்கன்னா அது தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும். அதனால ஒரு கோட்டிங் மாதிரி ரெடி பண்றோம். அதுக்கு பிரெட் கிரம்ஸ்ல நம்ம கோட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஷேப்ல பண்றேன், நீங்க ரவுண்டாவும் பண்ணலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக வச்சுக்கோங்க. இது ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது, உடஞ்சிரும். டக்குன்னு ஒரு 10-20 செகண்ட்ஸில் இது ரெடி ஆகிடும். நீங்கள் உடனே எடுத்துடலாம். பாருங்க, நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனோடனே இதை எடுத்துருங்க. இப்போ இந்த ரொட்டீஸ்லாம் ரெடியாக இருக்கு. அது மேலே மயோனைஸ் தடவிக்கிறேன். இதை ஈவனாக தடவினதுக்கு அப்புறமா இதுக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சிருக்க ஃபலாஃபல் வச்சிடலாம். இது மேலே கொஞ்சமாக மயோனைஸ் போட்டுக்கிறேன். இதுக்கு நடுவில் கொஞ்சமாக வெங்காயம் வச்சுக்கலாம். நீங்கள் இதோட தக்காளி, கேப்சிகம் எது வேணாலும் சேர்த்து வைக்கலாம். நான் இன்னைக்கு வெங்காயம் மட்டும் வச்சுருக்கேன். கார்லிக் சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அது உங்கள்கிட்ட இல்லைன்னா வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும் ஆட் பண்ணுங்க. இப்போ இதை ரேப் பண்ணிக்கலாம். நல்லா மைனஸ் போட்டிருக்கனால இது நல்லா பிடிச்சிக்கும். நம்மளோட சூப்பரான ஃபலாஃபல் ரேப் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபியை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, இது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.